ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். உங்களுடன் stalin.tn.government.in இதை வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 10,000 இடங்களில் உங்களுக்கான சிறப்பு முகாம் வந்து ஏற்படுத்துகிறாங்க. அதாவது இந்த மாதம் முதல் அடுத்த 3 மாதம் வரைக்கும் எல்லா இடங்களையுமே முகாம் ஏற்படுத்த போகிறாங்க. இந்த முகாமில் பல்வேறு வகையான சேவைகளை நீங்கள் வந்து பெற்றுக்கலாம். அதில் முக்கியமான பார்க்கக்கூடியது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு இதுவரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க, விடுபட்டவங்க தாராளமாக நீங்கள் இந்த முகாமில் போயிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். உங்கள் ஊருக்கு என்றைக்கு முகாம் நடக்குதோ அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அன்றைக்கி போயிட்டு இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கான தகுதி என்ன, எந்த மாதிரி டாக்குமெண்ட் தேவைப்படும், இதை குறித்து நம்ம சேனலில் வந்து பார்த்தா வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேங்க் புக், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் இபி பில், இந்த டாக்குமெண்ட் இருந்தால் போதுமானது. 21 வயசுக்கு மேலே இருக்க பெண்கள் அப்ளை பண்ணலாங்க. அதுக்கான தகுதி என்ன, அதெல்லாம் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ உங்கள் ஊரில் என்னென்னைக்கெல்லாம் முகாம் நடக்குது அதுலேயுமே இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறாங்க. முகாம் விவரங்கள் அறிய இங்கே கிளிக் செய்யணும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 23/7/2025 ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே எங்கெங்கே முகாம் நடக்குதோ அதுக்கான பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேராக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி எங்கே நடக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு முகாம் நடக்கும். ஏன்னா தொடர்ந்து 3 மாதம் சொல்லியிருக்காங்க. 3 மாதத்தில் எப்போ வேணாலும் உங்கள் ஊருக்கு முகாம் நடக்கலாம். அதன் காரணமாக இந்த வெப்சைட்டில் ரெகுலராக அன்றைக்கி காலையில் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முகாம் எங்கே நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான இடம் எங்கே நடக்குது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஊரில் நடக்கிற அன்றைக்கி போயிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். எதுவுமே இல்லை, முகாம்லேயே உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் இருக்குது பாருங்கள். அந்த ஃபார்ம் கொடுத்துறாங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த 5 டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி டேரெக்டாக அந்த முகாமில் கொடுத்துட்டு வந்துடுங்க. ஸோ முகாமில் உங்களுக்கு இந்த மாதிரி ரிசிப்ட் கொடுப்பாங்க. இது வந்து பாருங்கள், உங்களுக்கு அந்த உங்களுடன் ஸ்டாலின் அந்த அப்ளிகேஷனுக்கான ஒரு ரிசிப்ட் கொடுத்துருவாங்க. அதேமாரி மகளிர் உரிமை தொகையை அப்ளை பண்ணதுக்கான ரிசிப்ட், இந்த மாதிரி 2 ரிசிப்ட் கொடுப்பாங்க. 2 ரிசிப்ட்மே நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. இது வந்து பார்த்தா 15/7/2025 முதலாக கேம்ப் நடக்கிறப்ப இந்த நபர் அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று 22/7/2020 அன்னைக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. வணக்கம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான தங்களின் குடும்ப அட்டை எண்ணுக்கான விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கான அந்த மகளிர் உரிமை தொகைக்கு ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வரல அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்தால் மட்டும்தான் அவங்க முகாமில் அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி வச்சுக்கிறாங்க. பட் லேட்டராக தான் அவங்க ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறாங்க. ஆன்லைனில் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் உங்களுக்கு வருங்க. ஸோ இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா கைட்லைன்ஸுமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா 45 நாட்களுக்குள்ளே உங்களுக்கான அப்ளிகேஷனுக்கான நிலை என்ன, ஸோ அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அப்ரூவல் பண்ணலேருந்து அதுக்கடுத்த மாதத்துலேருந்து 15ஆம் தேதி முதல் உங்களுக்கான 1000 ரூபாய் அக்கௌண்ட்டில் வந்து சேருங்க. இதுதான் பேசிக்கான க்ரைட்டீரியா. இந்த மாதிரி தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்க போது. ஸோ விரைவில் வந்து பார்த்தா ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறதுன்னு. இப்போதைக்கு அப்ளை பண்ணவங்க மறக்காமல் இந்த மெசேஜ் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். மெசேஜ் வந்தவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. ஸோ அவ்வளோதான் ப்ரைஸ் தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ விடுபட்டவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த முகாமில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கப்புறம் மறு வாய்ப்பு தரமாட்டோம் அப்படின்றத வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ விடுபட்டவங்க புதுசாக ரேஷன் கார்டு வாங்கியிருக்கவங்க மறக்காமல் முகாமில் போயிட்டு இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஒல்த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.